ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ரெசிபி தான். இந்த சீசனில் நம்மளை சுற்றியும் நம்ம வயல்வெளிகளை சுற்றியும் வளர்கிற தூதுவளை, முடக்கத்தான் மற்றும் முசுமுசுக்கியை வச்சு எவ்வளோ அருமையான கண்டுக்காத ரசம் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் ஏற்படுற சளி, கோழை கட்டுதல், ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு பிரச்சனைகள் எல்லாத்தையும் வேரோட தடுக்குங்க இந்த கண்டுக்காத ரசம். நான் இந்த கண்டுக்காத ரசம் செய்யறதுக்கு நம்ம 3 அரிய வகை மூலிகைகளை யூஸ் பண்ணிருக்கேங்க. அந்த மூலிகையை வேற எங்கேயும் நம்ம போய் தேடி எடுக்க தேவையில்லை. நம்மளை சுத்தியும் நம்ம வயல்வெளிகளை சுத்தி ஈஸியா கிடைக்குங்க. இப்ப நீங்க பாக்குறது தாங்க முடக்கத்தான் இலை. இது தக்காளி இலை மாதிரி இருக்கும். இதோட காய்கள் பலூன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. பலூன் மாதிரி இருக்கும். இந்த முடக்கத்தான்ல மினரல்ஸ், கால்சியம், அயன், பாஸ்பரஸ் போன்ற அனைத்து நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் இந்த முடக்கத்தான் இலையில இருக்குங்க. இந்த முடக்கத்தான் இலை நம்மளோட வயிற்றுல ஏற்படுற அல்சர் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது. கால் சம்பந்தமான நோய்களை போக்க இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்டா கூட யூஸ் ஆகுதுங்க. நம்மளுக்கு ஏற்படுற ஃபீவரை குணப்படுத்த உதவுது. மெயினா காஃப், கோல்டு, மூட்டு வலி, காது வலி, மாதவிடாய் வலி, நம்மளோட உடல் சோர்வு, இது எல்லாத்தையும் போக்குறது ரொம்ப ரொம்ப. இது நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்ல கூட கிடைக்குதுங்க. அதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலை செடிகள், இது ஒரு செடி வகையை சேர்ந்தது. இதுல முள்ளா இலைகள் மேலேயும் முள் இருக்கும், அதோட ஸ்டெம்ஸ் மேலேயும் நம்மளுக்கு முள் இருக்குங்க. இதை நம்ம பறிக்கும் போது பார்த்து பத்திரமா தான் பறிக்கணும். இல்லைன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி பறிச்சுக்கலாம். இதோட மருத்துவ குணமே, இது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா, சைனஸ், டிபி, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கவங்களுக்கு இந்த இலையை கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சர்க்கரையை, நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையை கட்டுக்குள் வைக்குங்க. இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படுற சளி, இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்துங்க. இதை சித்தா மருத்துவத்துல நம்மளோட லிவர் பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்த இது ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. இதுல ஃபைபர், கால்சியம், புரோட்டீன், மினரல், அயன், பாஸ்பரஸ் அத்தனை சத்துக்களும் இந்த கீரையில, தூதுவளை கீரையில இருக்குங்க. கால்சியம், இதுல இருக்க கால்சியம் சத்தானது நம்மளோட போன்ஸை வலிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தாங்க முசுமுசுக்கை. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது வேலிகள், நம்ம சுற்றியுள்ள வயல் வரப்புல தெரியுங்க. இதுல எல்லோ கலர்ல ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. சின்ன சின்னதா காய் மாதிரி இருக்குங்க. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இதுல பூ மஞ்சள் கலர் பூல. இது நம்மளுக்கு நுரையீரல், மூச்சுவிடும் பிரச்சனைகள், கோழை, இருமல், சளி, ஆஸ்துமா, நம்மளோட கோபம், ஹை பிளட் பிரஷர் மற்றும் பசியை தூண்டிவிடும் சக்தியும் இந்த கீரைக்கு நிறைய இருக்குங்க. இது எதுவும் நம்மளுக்கு கிடைக்கலன்னா கவலையை விடுங்க. எல்லாமே இப்ப நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் சித்தா கடைகள்லயும் கிடைக்குதுங்க. அப்புறம் எதுக்கு கவலை? நான் முடக்கத்தான் கீரையை பாருங்க. முடக்கத்தான் கீரை ஒரு கொடி வகையை சார்ந்தது. அது ஒரு தக்காளி இலை மாதிரி இருக்கும். அதோட இலைகள் சின்ன சின்னதா இருக்கும். அதோட ஃப்ரூட்ஸ் நான் சொன்ன மாதிரி பலூன் மாதிரி இருக்கும், பச்சை கலர்ல. ரசம் செய்வதற்கு அந்த முடக்கத்தான் இலையை எடுத்து வச்சிருக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தூதுவளை இலைங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலையிலையும் முள் இருக்கும், அதோட ஸ்டெம்ஸ் எல்லாத்துலயும் முள் இருக்கும். இது பர்பிள் கலர்ல இதோட ஃப்ளவர்ஸ் இருக்கும், வயலட் கலர்ல இருக்குங்க, ஊதாப்பூன் கலர்ல இருக்கும். இது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க போறதுல இதோட இலைகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஆனா நம்ம கட் பண்ணும் போது பார்த்து பத்திரமா நைஃப் அல்லது சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. உங்க கை பத்திரம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது முசுமுசுக்கை இலைங்க. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது மேஜரா தூதுவளை மேல படர்ந்துட்டு ஒரு கொடி மாதிரி வரும். இது எந்த மரங்களா இருந்தாலும் கொடி வகையை சார்ந்தனால அது மேல ஏறிதாங்க இது வரும். அதை தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ. இதோட பூக்களும் எல்லோ கலர் பூக்கள் தாங்க இதுலயும் இருக்கும். இந்த முசுமுசுக்கை கீரையிலையும் நம்ம இதோட இலைகள் மட்டும் தாங்க எடுத்துக்க போறோம். 1 அல்லது 2 வேப்பங்கொழுந்துகள் எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, இப்ப நம்மளோட
மூலிகை செடிகள்ல இருந்து நான் இலைகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம ரசத்துக்கு தேவைப்படுறதுனால. பாருங்க, தூதுவளையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன், முடக்கத்தானியும் தனியா எடுத்து வச்சாச்சு. நம்ம ரசத்துக்கு மெயினா தேவையான மசாலா ஐட்டம்ஸை பார்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகாய் 2, நாம் காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த இலைகள், மூலிகை இலைகள் எல்லாத்தையுமே ஏற்கனவே அரைச்சு வச்ச ரசப்பொடி மிக்சர் கூட சேர்த்து இதையும் சேர்த்து அரைக்க போறோங்க. நான் இதுல கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4-5 பூண்டு. இதை அரைக்கும் போது ஒரு 2 சுத்து விட்டா போதுங்க, ரொம்ப அரைச்சிடக்கூடாது. வானிலையில எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, மஞ்சள் தூள், மறந்துடாம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் லைட்டா மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது நான் ரசத்துக்கு தேவையான புளிக்கரைசலை எடுத்து வச்சிருந்தேங்க, அதை ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிதமான சூடில் ரசம் கொதிக்கணுங்க. ஆனால் அது நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் விடணுங்க. ஏன்னா ரசத்தை கொதிக்க விட்டணும், அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கணுங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேங்க. என்னைக்குமே ரசத்துக்கு தேவையான உப்பை நம்ம எந்த பாத்திரத்துல ரசத்தை ஊற்றி வைக்கிறோமோ அதுல ஆட் பண்ணிட்டு பிறகு ரசத்தை இறக்கி வச்சோம்னா ரசத்தோட டேஸ்டும் அதோட தன்மையும் நீண்ட நேரத்திற்கு அப்படியே இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. டன்டடான், நம்மளோட யாருமே கண்டுக்காத அருமையான மூலிகை ரசம் எவ்வளோ ஈஸியா செய்யறதுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப்